அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கள்ளம் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஸ்ரீகுட்டி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அண்ட் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஒரு மளிகை கடை இருக்கும். அங்க போய் சிப்ஸை கடனை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. மாதிரி இருக்கும். கட் பண்ணி இவங்களோட அம்மா கிட்ட போகுது. சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு போற வழியில இவங்களை நிறைய பேர் சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல முக்கியமானவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீகுட்டி கிட்ட மல்லிகை கடைக்காரர் ஒருத்தர் பேசுறாரு, அந்த நபர் தான். ஸோ இவங்களை பார்த்ததே இவங்களோட பொண்ணு வந்த விஷயங்கள் என்ன வாங்கிட்டு போனாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கு. அப்பதான் இந்த கான்வர்சேஷன் மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் ஒரு கட்சியில இருக்கார், கட்சியில நிக்கிறார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வேலைகள்லாம் போய்கிட்டே இருக்கிறதால இவங்க தான் குடும்ப கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல இவங்களோட அக்கம் பக்கத்துல நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு முஸ்லீம் லேடி இருப்பாங்க. அவங்களோட குழந்தை சின்ன குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேகமா அந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இந்த விஷயத்த குடும்பத்துக்கிட்டையும் சொல்லல, பக்கத்து வீட்டுக்காரங்களான நம்ம கிட்டையும் சொல்லல. அவ பாட்டுன்னு ஆட்டோ புக் பண்ணி போய்கிட்டே இருந்துட்டாமா. அவெல்லாம் என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த லேடியை பத்தி பேசிட்டு சரி எனக்கு வேலை இருக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீகுட்டியோட அம்மா போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில தேவி அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. ஸோ பக்கத்து வீடா இருப்பாங்க. இவங்க கிட்ட சில வார்த்தைகள் பேசிட்டு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை மூழ்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்களையும் இவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அந்த லேடிக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்ரீகுட்டியோட அம்மா வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. என் பொண்ணு இன்னும் துணியை கூட எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உள்ள போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அவங்க கழுத்தை நெரிக்கப்பட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கயிறு எல்லாமே சுத்தப்பட்டிருக்கு. பார்த்ததும் ஒன்னும் புரியாம பயங்கரமா அழுதுகிட்டு குழந்தைக்கு உயிர் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்தினர் உதவியை கேட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது சீன் அப்படியே கட் ஆகி ஒரு யூடியூப் சேனல்ல ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்ற ஒரு எபிசோட ரன் பண்ணிக்கிட்டு இருக்க கணவன் மனைவியான ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. ஸோ சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அது செக்ஷுவலால அபியூஸ் பண்ணப்பட்டிருப்பான். அந்த கேஸை இவங்க கவர் பண்ணி ஒரு பெரிய ஸ்டோரியா போட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரிலீஸ் ஆகி ஒரு பயங்கர ஹிட் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீன் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்ரீகுட்டி இறந்தாங்க இல்லையா, இந்த ஊருக்கு இவங்க வந்து லேண்ட் ஆகுறாங்க. வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத அங்க இருக்க ஒரு போலீஸ்காரன் மூலமா இவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க ஸ்ரீகுட்டி இறந்து போனாங்க இல்லையா, அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான கேஸ் ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரீகுட்டி இறந்து போன அந்த இடத்துல அவங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அவங்களை யாரும் சஃபர் பண்ணல, அதாவது கற்பழிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் தடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க கிடைச்ச தடயங்கள் அதாவது கொஞ்சம் நஞ்சம் கிடைச்சிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அது எல்லாமே அந்த பொண்ணோட காதலான முஸ்லீம் பையன் ஒருத்தர் இருப்பான், அவனை நோக்கி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 99% அவனுக்கு எல்லாமே இருக்கிறதால அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும், ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை ஏற்பட்டிருக்கணும், அதனால அதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அவன் இன்னும் வரைக்கும் கன்ஃபஸ் பண்ணவே கிடையாது. 18 வயசுக்குள்ள இருக்கிறதால போலீஸ்காரங்களும் எப்படி விசாரிக்கிறது தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. இந்த சமயத்துல தான் இந்த கேஸ் எப்படியாவது விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ அந்த பையனுக்காக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வக்கீல் இருப்பாரு, அவர் இவங்களை வந்து சந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க இதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா இவங்களோட அப்பா ஒரு ஹிந்து, அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ஆளு. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு முஸ்லீம் அப்படின்றதால அவன் தப்பு பண்ணிருக்கானோ இல்லையோ அவனை தான் ஃப்ரேம் பண்ணி எல்லாரும் அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் அரசியல் ஆளு அப்படின்றதால இதை வச்சு நிறைய பேர் அரசியல் ஆதாயமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதால என்னோட சீனியர் ஆபீஸ்ல இருந்து நான் வரைக்கும் இதை மேலோட்டமா தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த பையன் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி எங்களோட அசம்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த உண்மைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவன் நம்புற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா அந்த பையனுக்கு எதிராக இன்னொரு எவிடன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா அந்த பையன் அங்க இருந்து போனா இல்லையா, அதாவது அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருப்பா, சாகரிச்சுட்டு வெளியே போயிருப்பா. இதுதான் இவங்களோட தியரி. அந்த பையனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் விசாரிக்கும் போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான்
இருந்தா அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கு சாலிடான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனா அது மட்டும் இல்ல, அந்த ஸ்ரீகுட்டி காதலோட போன் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா சுவிட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கும். ஸோ பிளானை போட்டு இதை பண்ணிருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு டவுட். அவன் மேலதான் இவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கா இல்லையா, ஒரு சின்ன கிரே சைடு, இவன் இதை பண்ணிருக்க மாட்டானோ அப்படின்ற யோசனை. இதனால இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முதல்ல ஸ்ரீகுட்டியோட அம்மா கிட்ட போறாங்க. அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானே, அவன் உயிரோட இருப்பானா, அவன் 17 வயசு ஆகுது, 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவனை வெளியே விட்டுடுவாங்க, அவன் சந்தோஷமா இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான், இறந்து போன என் பொண்ணுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க ஆறுதல் சொல்றாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம அவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு அப்படியே ஸ்ரீகுட்டியோட அப்பா கிட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மனுஷனும் அழுதுகிட்டே, அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், அவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் என் கையால தான் சாவானுங்க அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே. இந்த நபர் தன்னோட பொண்ணோட இறப்பை வச்சு அரசியல் ஆதாயம் தேடிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரெஸ்ட் ஆனாலே அந்த சின்ன பையன் இது வரைக்கும் ஒரு வார்த்தை யார்கிட்டயுமே பேசல. சோ அவன் பேசினா மட்டும்தான் ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கும்போது அந்த பையன் கவுன்சிலிங் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ உங்ககிட்ட பேச தயாரா இருக்கா அப்படின்ற ஒரு பதில் கிடைக்குது. வேக வேகமா முன்னாடி போய் உட்காந்து நீ சொல்ற பதில தான் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற எல்லாமே இருக்கு. எதுக்காகடா அந்த பொண்ணு கொலை பண்ண, இவ்வளவு ப்ரூட்டலா கொள்ற அளவுக்கு உன் காதல் என்ன அவ்வளவு வீக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பையன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்சவ என்னோட வாழ்க்கையில ஒருத்தியா இருந்தவள நான் கொல்லுவனா அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறான். சோ இவங்க 2 பேரும் வீட்டுல ஆள் இல்லாத சமயத்துல தனிமையில சந்திச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அன்னைக்கும் இதே மாதிரி பிளான் போட்டு தான் அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. பயத்துல ஓடி வராங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க வீட்டு முனையில ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர் இருப்பாரு, அவரை பார்த்து இவங்க பயந்து ஓடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்த தன்னோட காதலன் கிட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனிமையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட துணி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான வச்சிருப்பாரு. அங்க கிளம்பி போன அந்த சமயம்னு பார்த்து பயங்கரமா மழை பெஞ்சதால அம்மா போன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. மழை முடிஞ்சதுதான் நான் அங்க இருந்து கிளம்பி போனேன். இத போலீஸ் கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல, ஏன்னா எனக்கு உயிரா இருந்தவளே போயிட்டா, இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பி முடிக்க இவங்க 2 பேரும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோயின் இன்னொரு கேள்வி, உன்னோட போன் எதுக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது அப்படின்றது அதுக்குண்டான ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. இந்த பையன் போனை ஃபுல்லா நோண்டிக்கிட்டே இருக்கு. அந்த பயங்கர கடுப்பாக்குறாரு. போன் உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு உடைச்சிட்டு நானாமாவும் பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உனக்கு என்னடா எந்நேரமும் இந்த போனு அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டிருப்பாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க ரிவீல் ஆகி முடிக்க இவங்க இந்த பையன் இந்த விஷயங்களை பண்ணிருக்க மாட்டானோ அப்படின்ற யோசனையில முதல் வேலையா இந்த பையனோட வீட்டுக்கு போய் அவங்களோட அம்மா கிட்டயும் அண்ணா கிட்டயும் விசாரிக்கலான்னு போக அண்ணா பயங்கர டென்ஷன்ல இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இவங்களோட வீட்டை சூறையாட்டு இருப்பாங்க, இவங்க கடை ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதை எல்லாத்தையும் அடிச்சு நொறிச்சிட்டாங்க, வாழ்வாதாரமே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதுக்கு மேல நாங்க என்ன சொல்லி என்ன ஆக போகுது, முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பிவிட கற்பனா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த பையன் இந்த விஷயங்களை பண்ணல அப்படின்ற மாதிரி, இவங்க கண்டிப்பா அந்த பையன் தான் பண்ணிருக்கணும், எல்லாமே ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி வாதங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன கிளாஷ் ஆக 2 பேரும் முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்கன்னு இருக்கும். கட் பண்ணி ஹீரோயின் இது எல்லாத்தையும் நினைச்சு பயங்கர அப்செட்ல இருக்கும்போது அப்பதான் நமக்கு தெரியாது இது முதல் சண்டை கிடையாது, இதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. சோ ஹீரோயின் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க. இத்தோட முடிவுல இவங்க 2 பேருக்கும் காதல் செட் ஆகாது, 2 பேரும் டிவோர்ஸ் பண்றதா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க சொல்லும் போது நமக்கு இந்த விஷயம் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா என்ன, இப்போ இதை ஹோல்ல போட்டு வச்சுட்டு இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்தரா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா இந்த பையன் கரெக்டா தன்னோட ஃப்ரெண்டு கூட தான் இருந்தேன், மழை அப்ப பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னாரு, அந்த ஃப்ரெண்டு போய் விசாரிக்கிறாங்க. அவங்கிட்ட விசாரிக்கும் போது அது எல்லாமே உண்மைதான், அவன் ஏன் கூட தான் இருந்தான். ஆனா அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நான் போலீஸ் கிட்ட சொன்னேன், அவங்க என்னையே மிரட்டி இந்த விஷயங்கள் எல்லாமே யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அமைதியாக்கிட்டாங்க, என்னோட அப்பாவும் பயந்து போயிட்டாரு, இப்ப இதை சொல்றது கூட எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு தெரிஞ்ச மொத்த விஷயங்களையும் சொல்லிட்டு சோ இவங்க அடுத்தது எங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த கடைக்காரர் இருந்தா இல்லையா அவர்கிட்ட, காரணம் என்ன அப்படின்னா இந்த பையன் ஏதாவது ஸ்டேஞ்சான விஷயத்த பாத்தியாப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்த கடைக்காரர் தான் அங்க இருந்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கும். சோ அவரை கையை காமிச்சு விட கடைக்காரரை போய் விசாரிக்கிறாங்க. அந்த மனுஷன் நான் எதுக்காக போனேன் அப்படின்ற விஷயத்த போலீஸ்காரங்க போது கொண்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் சொல்றேன்ப்பா, எனக்கு ஒரு சின்ன தேவை இருந்தது, அது வீட்டு பக்கலாம் நான் போல, பக்கத்து வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தியும் அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தை தண்ணிக்குள்ள வந்துருச்சு இல்லையா அவங்கள பத்தியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறேன். அது கூடவே ஹீரோ ஹீரோயின் இவரை சந்தேகப்படுறாங்க அப்படின்றதும் இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கவே இல்லை, முந்தானத்து கூட அவன் அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, அந்த சண்டையை தடுத்து விடவே போதாத
முடியாத நேரம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க என்ன சந்தேகப்படுறது ஒரு மாதிரி அபத்தமா இருக்குன்னு சொல்ல நடந்த சண்டை ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா போகார். அந்த ஸ்ரீகுட்டியோட அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து ஒரு மாதிரி சோகமா இருக்கும்போது அப்பதான் அந்த கொலை பண்ண அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இல்லையா, அவனோட அண்ணா கடைக்கு வராரு. இதை பார்த்துட்டு என் குடும்பத்தையே அழிச்சிட்டு என்னடா வெளியே சந்தோஷமா நடமாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி ஸ்ரீகுட்டியோட அப்பா பயங்கரமா சண்டை போட்டிருப்பாரு. அங்க இருக்க எல்லாருமே தடுத்து விட்டுருப்பாங்க. சோ இந்த விஷயங்களை சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி கோவமா அங்க இருந்து கிளம்ப இவங்க இதை திங்க் பண்ணிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் அவர் பார்த்து மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காரு. அவர் ஹீரோயினை பயமுறுத்துறாரு. அவங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம பயந்து போய் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுல தேவி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னு சொன்ன இல்லையா, அவங்க இவங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. சோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ஸ்ரீகுட்டியும் அன்னைக்கு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் துரத்தினார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன, அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன். ஸ்ரீகுட்டி பயந்து ஓடிக்கிட்டே இருப்பா. இது ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தம்பின்னு சொல்ல அவங்க உடனே ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை பாத்தீங்களா கேட்டீங்களான்னு கேட்கும்போது இவங்க அன்னைக்கு மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டே இருந்தது, அந்த பொண்ணு இறந்து போனதா சொல்ற. அந்த சமயத்துல ஒரு பைக் ஒன்று கிராஸ் ஆகுறத பார்த்தேன். ஆனா அது யார் ஓட்டிட்டு போனா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கல தம்பின்னு சொல்ல இவங்க அந்த பைக் யாரதா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு நபரை போய் விசாரிக்கிறாங்க. அது யாருன்னா இந்த தேவியோட கணவர் ஸ்ரீகுட்டி அப்பா இருக்கா இல்லையா, அவருக்கு எதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த நபர் கிட்ட போய் விசாரிக்கும் போது இந்த நபர் மூலமா ஸ்ரீகுட்டியோட அப்பாவுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே ஒரே கட்சியில தான் இருந்திருப்பாங்க. இவரை புறக்கணிச்சிட்டு ஸ்ரீகுட்டியோட அப்பாவுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் வேற ஒரு கட்சியில இருந்து இங்க தாவனவ அவனுக்கு சீட்டு கொடுத்து என்ன அவமானப்படுத்தினானுங்க. அன்னில இருந்து நான் கட்சி பக்கமே போகலன்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு யோசனை, இதுக்காக ஏன் கொலையை பண்ணிருக்க கூடாது இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை குதர்க்கமான கேள்விகளா கேட்க அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டார். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்ப இவங்க எந்த சைடு போனாலும் ஸ்டக் ஆகி நிக்கிறமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா லேடிஸ் கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் ஒரு லேடி கிட்ட விசாரிக்கும் போது அன்னைக்கு பயங்கரமா மழை பெஞ்சது. நான் வெளியே நடந்து போய்கிட்டே இருக்கிறதால நிக்க இடம் இல்லாம அந்த பொண்ணோட வீடு இருக்கு இல்லையா, ஸ்ரீகுட்டியோட வீடு, அங்கதான் போய் நின்று அங்க ஒரு குடம் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தேன். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பருதா போட்ட ஒரு பெண் வர்றதை நான் பார்த்தேன்னு சொல்ல இவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஏரியால யார் பருதா போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வயசான லேடியை போய் விசாரிக்கிறாங்க. அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு இப்படிதான் எல்லாத்தையும் மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா, நான் அன்னைக்கு போகவே கிடையாது, வெளியூருக்கு வேலை விஷயமா போயிட்டேன், நீங்க வேணும்னா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாத்துங்கன்னு சொல்லி இவங்க ஒரு மாதிரி பயங்கர டென்ஷனா கத்திக்கிட்டே இருக்க இவங்க பேசுறது உண்மைதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அந்த லேடி போய் சொல்லி இருக்கலாமோ அப்படின்ற யோசனையில் நின்றுகிட்டே இருக்காங்க. அப்பதான் குழந்தை தண்ணிக்குள்ள விழுந்து இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல இருக்க அந்த லேடியை போய் விசாரிக்கிறாங்கன்னு இருக்கும். ஆனா அந்த லேடியோ அன்னைக்கு நான் வேலை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சம்பவம் நடந்தது, எப்படி நடந்தது ஏது நடந்தது அப்படின்றது என்னால இன்ன வரைக்கும் கூட ரீகலெக்ட் பண்ணி பார்க்க முடியல. ஊரை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி வீட்லயே இருக்கேன், ஜாலியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். நான் கடைசியா நிம்மதியா தூங்கி நிம்மதியா சாப்பிட்டு எத்தனை நாட்கள் ஆகுது தெரியுமா அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே அவ்வளவு கஷ்டப்பட்டு என் குழந்தை இப்ப என் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி நின்றுகிட்டே இருக்கு. இவங்க இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. சரி இந்த எபிசோடாச்சும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக்கி அதை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த லேடி அதாவது குழந்தைய இழந்துட்டு தவிக்கிறாங்க இல்லையா, அந்த லேடிக்கு ஆறுதல் சொல்ல அவங்களோட ஃபேமிலி மொத்தமும் வராங்க. கட் பண்ணா அந்த தேவி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கே, அவங்க திடீர் மரணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க ஃபேமிலியோட அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பொறுப்பை பார்க்கும்போது அப்பதான் இதுக்கு பின்னாடி அதாவது இந்த கொலைக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த கொலை அதாவது ஸ்ரீகுட்டியோ கொலை பண்ணது வேற யாரும் இல்லை, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க தேவி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தது இல்லையா, அவங்க தான். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கணவரால துன்புறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது மட்டும் இல்லாம இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தான் பக்கத்து வீட்டுல இருக்க அந்த லேடி பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா, அந்த காலகட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லா நிகழ்ச்சிக்கும் இவங்க கலந்துக்கிறாங்க. ஒரு மாதிரி மனஸ்தாபம் ஏற்பட ஆரம்பிக்கும். நாட்கள் போக போக அது ஒரு மாதிரி வன்மமா வளர ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்து பொருள் கிடைக்குமா, அதாவது வீட்டு பொருள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போறது, அந்த குழந்தைய அவங்க பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்து இவங்க ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கணவரால துன்புறுத்ததால இந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த குழந்தைதான் காரணம் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த லேடி குழந்தைய தூங்க வச்சுட்டு வெளியில துணி துவைக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது இவங்க உள்ள போறாங்க. அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்த இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்ரீகுட்டி இருக்காங்க இல்லையா, அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவரை பார்த்து
பயந்து ஓடி போவாங்க. இதை பார்த்த இவங்க தன்னை பார்த்து தான் அவங்க பயந்து போறாங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு பர்தாவை போட்டுக்கிட்டு வெளியே போறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் ஒரு லேடி பார்த்துருப்பாங்க. கட் பண்ணா இங்க பர்தாவை போட்டுட்டு போன இவங்க அந்த பொண்ணோட காதல நகர்ந்து போனதும் அந்த பொண்ணு மழையை ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க பயமுறுத்துற வகையில உள்ள போந்து ஒரு கயிறு ஒன்று இருக்கும், அதை வச்சு இந்த பொண்ணை கழுத்தை அப்படியே நெருக்கி சாகடிச்சிட்டாங்கன்ற அண்ட் எல்லாம் முடிஞ்சதும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நாட்கள்ல இவங்க கில்ட்டால தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சாகிறதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் தான் இப்ப ரிவீல் ஆகுது. ஸோ இவங்க தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காங்க. அந்த பையன் தப்பு பண்ணல அப்படின்றது இது மூலமா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவங்களோட ஷோல இதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஊர் மக்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்க. அண்ட் தன்னோட காதலியை கொலை பண்ணதா சொல்லி அந்த பையனை பிடிச்சி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பையனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஃபேமிலியோட வந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்கும்போது இன்னொரு பக்கம் 2 பேர் பிரியலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்காங்க இல்லையா. இந்த கேஸை ரிசர்ச் பண்றது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றத காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.